இங்க இந்த ஸ்கூல் படிக்கிற அழகான பொண்ணு இந்த 2 பசங்களுக்குமே பயந்துட்டு ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு பக்கத்துல ஒரு ஸ்கேட் போர்டும் இருக்கு. சரின்னு அந்த ஸ்கேட் போர்டை எடுத்து விளையாண்டுக்கிட்டே இந்த பசங்க கிட்டயும் வந்துட்டு நான் இங்க ஸ்கேட் போர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தா அந்த ஸ்கேட் போர்டு வேற ஒரு பையனோட தான் இருக்கும். அந்த பையனுமே வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவான். இந்த பொண்ணு இப்படி குழந்தைத்தனமா பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த 2 பசங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அந்த பையனுடைய ஃப்ரெண்டுமே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணையுமே அவன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். தென் அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய நிழலையும் இவனுடைய நிழலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். சடனா அந்த பொண்ணுமே திரும்பி உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென் இந்த பையனுமே எனக்கு நீதான் வேணும், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உனக்கு இந்த ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நான் இந்த ஸ்கூல்ல 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபையுமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இந்த பையனுமே எனக்கு அந்த ஹிஸ்டரிலாம் தேவையில்லை, எனக்கு உன் மனசுல நீ என்ன நினைக்கிறங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவான். தென் இந்த பொண்ணுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளுடைய தங்கச்சி ரொம்பவே எக்ஸைட் ஆகி அக்கா நீ ஒரு வழியா அந்த பையன் கிட்ட பேசிட்டியா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பா. தென் இந்த பொண்ணுமே என்னடி உளர்ற, அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்பனா ஜன்னல்ல போய் எட்டி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த பொண்ணுமே ஜன்னல்ல போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில இந்த பையன் நின்னுட்டு இருக்கிறான். தென் அடுத்த நாள் இந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்காக போறாங்க. தென் இந்த ஃபிஷ் டேங்க் உள்ள ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பையனுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. சேச்சே இதெல்லாம் பிரம்மையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஃபிஷ் டேங்கை எடுத்துட்டு நார்மலா பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இந்த பையன் தான் நின்னுட்டு இருக்கிறான். இந்த கதையோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க.